சிறு வயசுல நீங்க உலகத்தை எப்படி பார்த்தீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஒரு புல்லின் மேல இருக்கிற பனித்துளி, காற்றில் பறக்கிற வண்ணத்து பூச்சி, இல்லனா ஒரு விசித்திரமான சின்ன கல்லு, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது இல்லையா? ஆமா கண்டிப்பா. ஒரு சின்ன விஷயம் கூட அப்போ ஒரு பெரிய மேஜிக் மாதிரி தான் தெரியும். கரெக்ட். உடைந்த பல்ல தலையணைக்கு அடியில வச்சா டூத் ஃபேரி வருவாள்னு நாம எல்லாரும் நம்பியிருப்போம். சாண்டா கிளாஸ் எப்படி எல்லாருக்கும் பரிசு கொடுக்கறாருன்னு புரியலனாலும் அந்த மேஜிக் மேல உங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. உண்மைதான். ஆனா நீங்க வளர வளர அந்த நம்பிக்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிருக்கும். ஆமா, அதான் உண்மை. பொறுப்புகள், கவலைகள் எல்லாம் சேர்ந்து அந்த மேஜிக்கை உங்ககிட்ட இருந்து திருடிடுச்சு. வாழ்க்கையை ஒரு கடினமான போராட்டம்னு நீங்க நம்ப தொடங்கிட்டீங்க. அந்த மாயாஜாலம் எல்லாம் பொய்ன்னு தோண ஆரம்பிச்சிருக்கும். கரெக்ட். இன்னைக்கு நம்ம இந்த ஆழமான அலசல்ல நம்ம பார்க்க போற ஆதாரங்கள் ராண்டா பயன் எழுதிய த மேஜிக், த சீக்ரெட் மற்றும் த பவர் அப்படிங்கிற புத்தகங்கள். பல நூற்றாண்டுகளா மறைந்திருக்கும் ஒரு ஒற்றை ரகசிய வார்த்தை எப்படி உங்க நிஜ வாழ்க்கையில அந்த மேஜிக்கை மீண்டும் கொண்டு வர முடியும்னு தான் நம்ம முழுமையா உடைத்து பார்க்க போறோம். அந்த வார்த்தை தான் நன்றி. இங்க நாம கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது வெறும் பாசிட்டிவ் சிந்தனை மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி வேற அறிவியல் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. உங்க மூளையின் நரம்பியல் அமைப்பையும் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியையும், அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் மற்றும் இயற்பியல் விதிகளையும் அடிப்படையாக கொண்டு இது எப்படி செயல்படுதுன்னு தான் இந்த புத்தகங்கள் ஆழமாக பேசுது. வாவ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, இந்த புத்தகத்தோட மைய கருத்தை புரிஞ்சுக்க பைபிள்ல இருக்கிற மாத்தேயு நற்செய்தியில வர்ற ஒரு குழப்பமான வாசகத்தை முதல்ல எடுத்துக்கலாம். சொல்லுங்க, என்ன வாசகம் அது? அதாவது, உள்ளவனுக்கு மேலும் கொடுக்கப்படும், அவனுக்கு பரிபூரணம் உண்டாகும், இல்லாதவனிடம் இருப்பதை பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இத முறை படிக்கும்போது கேட்கறதுக்கு ரொம்ப அநியாயமா தோணும் இல்லையா? ஆமா, பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாவார்கள், ஏழைகள் மேலும் ஏழைகளாவார்கள்னு ஒரு தோற்றத்தை இது உங்களுக்கு தருது இல்லையா? கண்டிப்பா. அந்த வாசகத்தை அப்படியே மேலோட்டமா படிக்கும்போது அப்படித்தான் தோணும். பல நூற்றாண்டுகளாக இந்த வாசகம் பலரால் தவறாகவே புரிஞ்சு கொள்ளப்பட்டது. அப்போ இதோட உண்மையான அர்த்தம் தான் என்ன? அங்கதான் ராண்டா பர்ன் இதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய புதிரை உடைக்கிறாங்க. அந்த வாசகத்துல மறைக்கப்பட்ட அல்லது விடுபட்ட அந்த ஒற்றை வார்த்தை தான் நன்றியுணர்வு. நன்றியுணர்வு அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து படிக்கணுமா? ஆமா. இப்ப அந்த வார்த்தையை சேர்த்து படிச்சு பாருங்க. நன்றி உணர்வு உள்ளவனுக்கு மேலும் கொடுக்கப்படும், அவனுக்கு பரிபூரணம் உண்டாகும். நன்றி உணர்வு இல்லாதவனிடம் இருப்பதை பறிக்கப்படும். ஹரவா, ஒரு வார்த்தையை சேர்த்தவுடன் அதோட மொத்த அர்த்தமும் எப்படி தலைகீழா மாறி ஒரு நேர்மறையான ஒளியை கொடுக்குது பாருங்க. கரெக்ட். இதே கருத்து குரான், புத்தரின் போதனைகள், லாவோசு மற்றும் உலகின் பல பழங்குடி மரபுகளிலும் ஆழமா பதிவு செய்யப்பட்டுள்ளது. உங்ககிட்ட இருப்பதை நீங்க மதிக்கலனா அது உங்களை விட்டு போயிடும் அப்படிங்கிறது தான் இதோட உளவியல் அடிப்படை. அதாவது, இத ஒரு இன்டர்நெட் சர்ச் என்ஜின் அல்காரிதம் மாதிரி வச்சுக்கலாமா? நீங்க உங்க சோஷியல் மீடியால தொடர்ந்து சோகமான இல்லனா கோபமான செய்திகளையே தேடிக்கிட்டு இருந்தா அந்த அல்காரிதம் உங்களுக்கு மறுபடியும் அதையே தான் காட்டும். மிகச்சரியான ஒப்பீடு. அதை விட்டு நீங்க நன்றி உணர்வோட நல்ல விஷயங்களை தேட தொடங்கினா அந்த அல்காரிதம் உங்களுக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கும். அப்படிதானே? இத ஒரு பூமராங் மாதிரி நாம் எதை வீசுகிறோமோ அதுவே திரும்ப வருதுன்னு சொல்லலாமா? 100% உண்மை. மூளையும் அப்படித்தான் செயல்படுது, பிரபஞ்சமும் அப்படித்தான் செயல்படுது. இத இன்னும் ஆழமா அறிவியல் ரீதியா பார்த்தா நியூட்டனின் 3ஆம் விதிய ராண்டா பயர் இங்கே பொருத்தி பார்க்கறாங்க. நியூட்டனின் 3ஆம் விதியா? ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு அப்படிங்கிற அந்த விதியா? அதேதான். இத நன்றியுணர்வோட இணைத்து பாருங்க. நன்றி கூறுதல் என்ற உங்க வினைக்கு பெறுதல் என்ற எதிர்வினை சமமான அளவில் கிடைக்குது. நீங்க எந்த அளவுக்கு ஆழமா உணர்ந்து நன்றி சொல்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில அபரிமிதமான விஷயங்களை பெறுவீங்கன்னு சொல்றீங்க. ஆனா கொஞ்சம் பொறுங்க, நியூட்டனின் 3ஆம் விதி என்பது ஒரு பௌதிக விசை சம்பந்தப்பட்டது. ஆமா, பிசிக்கல் ஃபோர்ஸ். ஒரு சுவரில் பந்த வீசினால் அது திரும்பி வரும். ஆனா நன்றி உணர்வு என்பது ஒரு உணர்வு, ஒரு எண்ணம். அதை எப்படி அளவிடக்கூடிய அறிவியலோடு நேரடியாக ஒப்பிட முடியும்? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. அறிவியல்ல குவாண்டம் இயற்பியல்னு வரும்போது எல்லாமே அதிர்வுகள் அல்லது ஆற்றல் தான். அதாவது எனர்ஜி மற்றும் வைப்ரேஷன்ஸ் சொல்றீங்களா? ஆமாம். உங்க எண்ணங்களும் உணர்ச்சிகளும் கூட மூளையில் மின் சமிக்கைகளாகவும் உடலின் ரசாயன மாற்றங்களாகவும் உருவாகும் ஆற்றல் தான். நீங்க கோபமா இருக்கும்போது உங்க உடலோட அதிர்வெண் வேறு மாதிரி இருக்கும். அப்போ நன்றி உணர்வோடு இருக்கும்போது என்ன நடக்கும்? நன்றி உணர்வோடு இருக்கும்போது மூளையில் டோபமைன், செரோட்டோனின் போன்ற ரசாயனங்கள் சுரந்து உங்க ஆற்றல் அதிர்வெண் மாறுது.
உங்களின் இந்த எனர்ஜி, வைப்ரேஷன் உங்களை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை எப்படி ஈர்க்கிறது என்பதைத்தான் இந்த புத்தகங்கள் ஈர்ப்பு விதியோடு இணைக்கின்றன. ஓ, அந்த விளக்கம் எனக்கு புரியுது. இத பழக்கப்படுத்துவதற்காக புத்தகத்துல ஒரு 28 நாள் தொடர் பயிற்சி கொடுத்திருக்காங்க. அத படிக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. என்ன சந்தேகம் சொல்லுங்க. ஏன் சரியா 28 நாட்கள், ஏன் 15 நாட்கள் அல்லது 40 நாட்கள்னு வச்சிருக்க கூடாது? அதற்கும் ஒரு அறிவியல் காரணம் இருக்கு. 28 நாட்கள் என்பது மனித மூளையின் நரம்பியல் அமைப்புடன் தொடர்புடையது. அதாவது நரம்பியல் நிபுணர்கள் சொல்ற அந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி பத்தி சொல்றீங்களா? மிகச்சரி, அதேதான். பல வருடங்களாக நாம குறை சொல்வதையும் இல்லாததை நினைத்து கவலைப்படுவதையுமே பழக்கமாக கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறை நீங்க குறை சொல்லும் போதும் மூளையில் உள்ள நரம்புகள் ஒரு குறிப்பிட்ட பாதையை உருவாக்குது. ஓ, நியூரான்கள் ஒன்னா வேலை செஞ்சு ஒரு பேட்டர்ன் உருவாக்குதுன்னு சொல்லுவாங்க, அதுதானே? ஆமா, அந்த பழைய பாதையை உடைத்து உங்க மூளையில் நன்றியுணர்வு என்ற ஒரு புதிய நரம்பு பாதையை உருவாக்கி அதை உங்க ஆழ்மனதில் ஒரு நிரந்தர பழக்கமாக பதிய வைக்க குறைந்தபட்சம் 28 தொடர்ச்சியான நாட்களுக்கான பயிற்சி அவசியம்னு புத்தகம் கூறுது. ரைட். இது உங்களை நீங்களே புதிதாக ரீவயர் செய்யும் ஒரு தீவிரமான செயல்முறை. இந்த 28 நாள் பயிற்சியில என் கவனத்தை ஈர்த்த ரொம்ப சுவாரஸ்யமான ஒண்ணு மேஜிக்கல் பயிற்சி. ஆமா, லீ ப்ரோவர் அறிமுகப்படுத்திய அந்த பயிற்சி ரொம்ப பிரபலமானது. நோயால் மிக கடுமையா பாதிக்கப்பட்ட தன் மகனை ஒரு தந்தை இந்த கல்லை கொண்டு குணப்படுத்திய கதை உண்மையிலே மனதை நிகழ வைக்குது. தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வழுவழுப்பான கல்லை கையில வச்சுக்கிட்டு அந்த நாள்ல நடந்த மிகச் சிறந்த விஷயத்தை நினைத்து நன்றி கூற வேண்டும் என்பதுதான் இந்த பயிற்சி. ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த பயிற்சி அது. ஓகே, இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நீங்க கேட்கிறவர்களுடைய கோணத்திலிருந்து யோசித்து பாருங்க. இது கேட்பதற்கு மிகவும் எளிமையாக ஒரு குழந்தைத்தனமான விஷயமாக இருக்கிறது. ஒருவேளை இது ஒரு பிளசிபோ எஃபெக்ட் மாதிரியா? அப்படி தோணலாம். ஒரு சாதாரண கல் எப்படி மனித வாழ்வுல மேஜிக் செய்யும்? இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா அந்த கல்ல ஒரு குவிய மையமாக, அதாவது ஃபோக்கல் பாயிண்டா நமது மூளை பயன்படுத்துது என்பதை புரிஞ்சுக்கலாம். பகல் முழுவதும் நாம் பல நல்ல விஷயங்களையும் பல மன அழுத்தங்களையும் சந்தித்திருப்போம் இல்லையா? ஆமா, தூங்குவதற்கு முந்தைய அந்த சில நிமிடங்கள் உங்களின் ஆழ்மனது மிகவும் விழிப்புடன் இருக்கும் நேரம். இத ஹிப்னோகாசிக் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஓ, அந்த நேரத்துல என்ன நடக்கும்? அந்த நேரத்துல கல்ல கையில பிடிச்சுக்கிட்டு அன்றைய நாளின் மிகச்சிறந்த விஷயத்தை தேடும்போது உங்க மூளையின் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் வேலை செய்ய தொடங்குது. அப்போ நம்ம மூளை நெகட்டிவ் எண்ணங்களை விட்டுட்டு பாசிட்டிவ் விஷயங்கள்ல முழுமையா கவனம் செலுத்துதா? கரெக்ட். நீங்க கல்ல நம்பவில்லையானாலும் பரவாயில்ல, அந்த கல் உங்க கவனத்தை திருப்புவதற்கான ஒரு கருவி, அவ்வளோதான். இது உங்களின் ஆற்றல் அதிர்வுகளை மாற்றி ஒரு நேர்மறையான மனநிலையுடன் உங்களை உறங்க செய்யுது. ரைட். அந்த அதிர்வு தான் மறுநாளின் தொடக்கத்தை நிர்ணயிக்குது. சரி, மூளையை மாற்றி அமைப்பது எல்லாம் கேட்பதற்கு லாஜிக்கலா இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கை ரொம்ப கடினமானது. எல்லோருக்குமே பண பிரச்சனை இருக்கு. ஆமா, பணம் இல்லாதப்போ ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். டேபிள் மேல கட்ட வேண்டிய பில்கள் குவியலாக இருக்கும்போது, பாக்கெட்டில் பணம் இல்லாத போது, கடன்கள் கழுத்தை நெரிக்கும்போது எப்படி உட்கார்ந்து அதுக்காக நன்றி சொல்லிக்கிட்டு இருக்க முடியும்? அது மிகவும் முரண்பாடான ஒரு செயல் அல்லவா? நிச்சயமா, அந்த நேரத்துல நன்றி சொல்றது ரொம்ப கடினமான விஷயம்தான். ஆனா அங்கதான் நீங்க உங்க மனநிலைய மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கு. எப்படி மாத்துறது? பணம் இல்லைங்கிற கவலைதானே முதல்ல வரும். பணமில்லை என்ற கவலையில மூழ்கும்போது நீங்க மேலும் இல்லாமை என்ற உணர்வையே ஈர்க்கிறீர்கள். அதனாலதான் மேஜிக் மணி என்ற பயிற்சியில ஒரு அழகான அணுகுமுறை கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது அந்த சிறுவயது நினைவுகளுக்கு போக சொல்றாங்களே, அதுவா? ஆமா, தற்போது பணமில்லை என்ற கவலையை விட்டுவிட்டு உங்க சிறுவயது நினைவுகளுக்கு செல்லுங்க. நீங்க இலவசமாக பெற்ற மருத்துவ செலவுகள், உணவு, பயணம், உடுத்திய உடைகள், கல்வின்னு எல்லாவற்றையும் நினைத்து பாருங்க. ஆமா, அதற்கெல்லாம் யாரோ ஒருவர் தங்களுடைய கடின உழைப்பின் மூலம் கிடைத்த பணத்தை செலவழித்திருக்கிறார்கள் அல்லவா? கரெக்ட். அந்த பழைய நினைவுகளை கொண்டு வந்து அவற்றிற்கு முழு மனதோடு நன்றி சொல்வதன் மூலம் பணத்துடனான உங்களின் உறவு ஆழமாக மாறத் தொடங்குது. குறையை பார்க்கும் மனநிலை மாறி நிறைவை பார்க்கும் அபண்டன்ஸ் மைண்ட் செட் உருவாகுது. அது உண்மைதான். குறிப்பா நாம் கட்ட வேண்டிய பில்லுகளை பார்க்கும் பார்வை எப்படி இருக்க வேண்டும்னு புத்தகம் சொல்வது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பில்லுகளை பார்த்த உடனே நமக்கு வயிறு கலங்கும், ஒரு பயம் வரும். ஆமா, ஐயோ இத கட்டணுமேனு ஒரு கவலை வரும். ஆனா அதை ஒரு சுமையா பார்க்காமல் உங்களுக்கு கிடைத்த சேவையாக பார்க்க சொல்றாங்க. நீங்க மின்சாரத்தை பயன்படுத்திய பிறகுதான் அதற்கான பில் வருது. அந்த வசதியை அனுபவித்ததற்காக நன்றி சொல்ல வேண்டும். ரொம்ப அழகான பார்வை இது.
செலுத்தப்படாத பில்லுகளில் பணத்திற்காக நன்றி அப்படின்னும் செலுத்தி முடித்த பில்லுகளில் நன்றி செலுத்தப்பட்டது அப்படின்னும் எழுத சொல்வது ஒரு வித்தியாசமான பயிற்சி. ஆமா, பில்லுகளை பாசிட்டிவா அணுகுற முறை இது. அதே போல உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அத ஒரு மேஜிக் காசோலையில எழுதி அது கிடைத்து விட்டது போல கற்பனை செய்து நன்றி சொல்வதும் பணத்தை ஈர்க்கும் ஒரு காந்தமாக செயல்படும்னு புத்தகம் கூறுது. ஆமா, இதனுடைய நோக்கம் பணத்தை பற்றிய உங்களுடைய பயத்தை நீக்குவதுதான். பணம் எந்தெந்த வழிகளிலெல்லாம் வரலாம்னு எல்லையே இல்ல. ஏதாவது பொருள் வாங்கும்போது கிடைக்கிற தள்ளுபடியும் அதுல சேருமா? கண்டிப்பா. நீங்க ஒரு பொருளை வாங்க நினைக்கும் போது அது எதிர்பாராத தள்ளுபடியில் கிடைப்பதோ அல்லது யாராவது உங்களுக்கு அதை வாங்கிக் கொடுப்பதோ கூட பணத்தின் ஈர்ப்புதான். அதை உணர்ந்து அந்த சிறு சிறு விஷயங்களுக்கும் நீங்க நன்றி கூற வேண்டும். சரி, பணம் ஒரு மிகப்பெரிய மன அழுத்தம் தரக்கூடிய விஷயம்னா நம்முடைய ஆற்றலை மொத்தமாக உறிஞ்சக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்கு. அதுதான் உடைந்த அல்லது சிக்கலான உறவுகள். ஆமா, ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள் ரொம்ப வலியை கொடுக்கும். ஒருவரோடு நமக்கு கடுமையான சண்டை நடந்திருக்கும் அல்லது விவாகரத்து வரை சென்றிருக்கும். அந்த உறவுகளிலும் நேர்மறையான விஷயங்களை, அதாவது சேற்றில் கிடக்கும் தங்கக் கட்டிகளை தேடி கண்டுபிடிக்கும் பயிற்சியை புத்தகம் பரிந்துரைக்குது. இது ரொம்ப கஷ்டமான பயிற்சி, ஆனா ரொம்ப முக்கியமானது. உதாரணமா, விவாகரத்தான தம்பதிகள் தங்கள் குழந்தைகளுக்காகவோ அல்லது பழைய நல்ல நினைவுகளுக்காகவோ ஒருவருக்கொருவர் நன்றி சொல்வது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. எப்படி சொல்றீங்க? எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, ஒருவரை வெறுப்பை விட அவர் செய்த 10 நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்வது என்பது அந்த நபரை மன்னிப்பதற்காகவோ அல்லது அவர் செய்த தவறுகளை நியாயப்படுத்துவதற்காகவோ இல்ல. பின்ன எதற்காக? மாறாக, அந்த நபரோடு நான் கட்டியிருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி கயிற்றை அறுத்து என்னை நானே அந்த எதிர்மறை உணர்வுகளிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்காக. சரியா, 100% சரி. புத்தர் ஒரு முறை சொன்னார், கோபத்தை மனதில் சுமந்து கொண்டிருப்பது என்பது நீங்களே விஷத்தை குடித்துவிட்டு எதிரி சாக வேண்டும் என்று காத்திருப்பதற்கு சமம். வாவ் வாவ், எவ்வளவு உண்மையான வரிகள்! உடைந்த உறவில் உள்ள கசப்பான உணர்வுகள் உங்களைத்தான் முதல்ல அழிக்கும். ஆமா, நீங்க ஒருவர் மீது கோபம் படும்போது ஈர்ப்பு விதியின்படி அதே கோபத்தையும் கசப்பையும் தான் உங்க வாழ்க்கையின் மற்ற பகுதிகளிலும் ஈர்க்கிறீர்கள். ஓ, அப்போ அந்த 10 நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லும்போது என்ன நடக்கும்? அந்த உறவில் இருந்த 10 நல்ல விஷயங்களுக்கு நீங்க நன்றி சொல்லும்போது உங்களை சுற்றியுள்ள அந்த எதிர்மறை ஆற்றல் உடைகிறது. உங்க வாழ்க்கை அந்த தேக்க நிலையிலிருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத் தொடங்குது. அருமை. இதற்கடுத்து நாம் அன்றாட வாழ்வில் செய்யக்கூடிய சில எளிய பயிற்சிகளை பற்றி பேசலாம். எனக்கு ரொம்ப பிடித்த பயிற்சி மாயப்பொடி. மேஜிக் டஸ்ட் பயிற்சி ரொம்ப கியூட்டா இருக்கும். நமக்கு சேவை செய்யும் நபர்கள், அதாவது கடை ஊழியர்கள், துப்புரவுத் தொழிலாளர்கள், தொலைபேசியில் உதவி செய்பவர்கள், இவர்கள் மீது நன்றியுணர்வு என்ற மாயப்பொடியை கற்பனையாக தூவுவது. இது ஒரு நல்ல பழக்கம். ஆனா ஒரு காசாளர் அல்லது ஒரு அதிகாரி நம்மீது காரணமே இல்லாமல் முரட்டுத்தனமாக எரிந்து விழுந்தால் அங்கு எப்படி மாயப்பொடியை தூவுவது? அது ஒரு சவாலான சூழல் தான். ஆனா அங்குதான் உங்க முதிர்ச்சி வெளிப்படுது. அந்த அதிகாரி உங்களை முரட்டுத்தனமாக நடத்துகிறாருன்னா அவர் ஏதோ ஒரு பெரிய வாழ்க்கை போராட்டத்துல இருக்கலாம் அல்லது அவருக்கு உடல்நல குறைவு இருக்கலாம் என்பதை உணர்ந்து அவருக்கு மனதிற்குள் நன்றி சொல்லுங்க. ஆனா இது அவரோட குணத்தை மாத்தாது இல்லையா? இது அவர குணத்தை மாத்துவதற்காக அல்ல, அந்த எதிர்மறை சூழல் உங்க நாளின் மனநிலையை கெடுத்துவிடக் கூடாது என்பதற்காக. இது உங்க ஆற்றலை பாதுகாக்கும் ஒரு கேடயம். ஓ, இது ரொம்ப சூப்பரான பாயிண்ட். இன்னொரு சுவாரஸ்யமான பயிற்சி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் காலடி தடங்கள். ஆமா, மேஜிக் ஃபுட் ஸ்டெப்ஸ். ஐன்ஸ்டீன் ஒவ்வொரு நாளும் எப்படி தனக்கு முன் வாழ்ந்த அறிஞர்களுக்கும் உலகுக்கும் 100 முறை நன்றி சொன்னார் என்ற தகவல் பிரமிக்க வைக்குது. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் நன்றி சொல்லும் பயிற்சி இது. ஆமா, 100 அடிகள் நடப்பதற்கு வெறும் 90 வினாடிகள் தான் ஆகும். ஆனா ஏன் கேள்வி என்னவென்றால், ஏன் நடக்க வேண்டும்? நான் அமைதியாக ஓரிடத்தில் உட்கார்ந்து கொண்டு 100 முறை நன்றி என்று சொல்லலாமே. அங்குதான் உடல் மற்றும் மனதின் இணைப்பு வேலை செய்யுது. இத கினெஸ்தெட்டிக் ஆங்கரிங்னு சொல்வாங்க. நீங்க நடக்கும்போது உங்க உடல் முன்னோக்கி நகருகிறது. ஓ, ஒரு பிசிக்கல் ஆக்ஷனோட உணர்வு இணைக்கிறதா? ஆமா, ஒரு நேர்மறையான செயலை, அதாவது நடைப்பயிற்சியை, ஒரு நேர்மறையான எண்ணத்தோடு, அதாவது நன்றி உணர்வோடு இணைக்கும்போது உங்க மூளை அதை மிக ஆழமாக பதிவு செய்யுது. ஒவ்வொரு அடிக்கும் ஒரு நன்றி என்று சொல்லும்போது உங்க உடலின் ஒட்டுமொத்த நரம்பு மண்டலமும் அந்த நன்றி உணர்வை உணரத் தொடங்குது. வெறும் வார்த்தையாக இல்லாமல் அது ஒரு அனுபவமாக மாறுது. மூடிக்கொண்டு இதயத்தின் மீது கவனம் செலுத்தி நன்றி சொல்வது ஹார்ட் மேஜிக். மற்றவர்களின் உடல்நலம், செல்வம் அல்லது மகிழ்ச்சிக்காக நன்றியை ஒரு மாயக்கோல் போல பயன்படுத்துவது மேஜிக் வேண்ட். தவறுகளை வரமா மாத்துறதும் ரொம்ப சூப்பர்.
வாழ்க்கையில செய்த ஒரு தவறை எடுத்துக்கிட்டு அதிலிருந்து கற்றுக்கொண்ட 10 நல்ல விஷயங்களை பட்டியலிடும் பயிற்சியும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இது எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்த பயிற்சிகள் தான். சரி, இதையெல்லாம் நாம் அடிக்கடி ஏன் மறந்து விடுகிறோம்? இதற்கு ஜான் அசராஃப் த சீக்ரெட் புத்தகத்தில் சொல்லும் ஒரு கருத்து மிகப்பெரிய கண்திறப்பாக இருக்கு. மனித குலத்தை பீடித்துள்ள மிகப்பெரிய தொற்றுநோய் எனக்கு இது வேண்டாம் என்ற தொற்றுநோய்தான் என்கிறார் அவர். உண்மைதான். டோன்ட் வாண்ட் எபிடமிக்னு சொல்வாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களில் பலரும் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை விட என்ன வேண்டாம் என்பதை பற்றியே அதிகம் பேசுறீங்க. எனக்கு கடன் வேண்டாம், எனக்கு நோய் வேண்டாம் என்று டிராஃபிக்கில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஆமா, நாம எப்பவுமே நெகட்டிவ் விஷயங்களை தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனா மனித மூளைக்கும் சரி பிரபஞ்சத்திற்கும் சரி அந்த வேண்டாம் என்ற வார்த்தை புரியாது. நீங்க எதில் கவனம் செலுத்துகிறீர்களோ அதையே அது பெரிதாக்குகிறது. நீங்க கடன் வேண்டாம் என்று சொல்லும்போது பிரபஞ்சம் கடன் என்ற வார்த்தையை மட்டுமே எடுத்துக்கொண்டு அதை உங்களுக்கு திருப்பித் தருது. மிகச் சரியாக பிடித்து விட்டீர்கள். இந்த இடத்தில் லிசா நிக்கோல்ஸ் மிக அற்புதமான ஒரு புள்ளியை இணைக்கிறார். அதுதான் நேர தாமதம், அதாவது டைம் டிலே. நமது எண்ணங்கள் உடனே நிஜமாகாமல் இருப்பதற்கு நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்கிறார் அவர். வாவ், இத நான் இப்படி யோசித்தவே இல்ல. ஒருவேளை என் மனதில் தோன்றும் ஒவ்வொரு பயமும் ஒவ்வொரு எதிர்மறை எண்ணமும் அடுத்த வினாடியே நிஜமாகிவிட்டால் என் வாழ்க்கை அடுத்த 5 நிமிடங்களில் ஒரு மிகப்பெரிய பேரழிவாக மாறிவிடும். அதுதான் உண்மை. மனிதர்களாகிய நமக்கு ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வருது. அதில் பல தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்கள். இந்த நேர தாமதம் என்பது பிரபஞ்சம் நமக்கு அளித்த ஒரு மாபெரும் வரம். ஓ, அப்போ அந்த டைம் கேப் நமக்கு ஒரு பாதுகாப்பா இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, உங்களின் ஒரு எதிர்மறை எண்ணம் நிஜமாவதற்குள் உங்களுக்கு ஒரு கால அவகாசம் கிடைக்குது. அந்த கால அவகாசத்தை பயன்படுத்தி, அடடா நான் தவறாக யோசிக்கிறேன் என்று உணர்ந்து உங்க எண்ணத்தை மாற்றி புதிய நேர்மறையான எண்ணங்களை விதைக்க இந்த நேரத் தாமதம் தான் உங்களுக்கு வாய்ப்பளிக்குது. ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. இதை உணர்ந்து நீங்க நேசிக்கும் விஷயங்களை பற்றி மட்டுமே பேசுங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே கவனம் செலுத்துங்க. அன்பின் சக்தியை கொண்டு ஒரு எல்லையில்லா சுதந்திரமான வாழ்க்கையை உங்களால் உருவாக்க முடியும். இதைவிட சிறப்பாக இதை தொகுத்துச் சொல்ல முடியாது. இந்த ஆழமான அலசலின் முடிவில் உங்களுக்கு ஒரு கேள்வியை, ஒரு சிந்தனையை விட்டுச் செல்ல விரும்புகிறோம். நன்றி உணர்வு என்பது உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை உடனடியாக மாற்றுவது மட்டுமல்ல, அந்த சூழ்நிலைகளை நீங்க பார்க்கும் கண்ணாடியையே மாற்றுவது. நீங்க உலகை மாற்றத் தேவையில்லை. உங்கள் பார்வையை மாற்றினால் உலகம் தானாகவே மாறும். ஒருவேளை உண்மையான மேஜிக் இதுவாகத்தான் இருக்குமோ? சிந்தித்துப் பாருங்கள். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.